போராட்டத்தை எங்கெங்கே நடத்தணும்? அதிமுகவாவது அட்லீஸ்ட் பழனிசாமியாவது இதில் போய் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி நிறுத்து போராட்டம் நடத்தினார். இவங்கெல்லாம் அங்கே வண்டூர் கோட்டத்துக்கிட்டே ஏன் போய் நிற்கிறாங்க? ராஜ்பவன் முன்னாடி போய் நின்று கைதாக வேண்டியது தானே. அதான போராட்டம். இப்போ சம்மந்தப்பட்டவர் வந்து கவர்னர், அவரை விட்டுட்டு இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சண்டைக்கு போனால் என்ன அர்த்தம்? ஆக இதை வச்சு நீ பொழப்பு நடத்த பார்க்குற. போராட்டது அந்த பெண்ணுக்காக நீ போகலை. இதை வச்சு என் கட்சியை எப்படி வளர்த்த முடியும்னு அந்த பெண்ணினுடைய துர்பாகியத்தை உன்னுடைய விளம்பரமாக்கி அதை காசாக்க பார்க்குற. அப்போ கோர்ட்டு சொன்னது சரிதானா? விளம்பரத்துக்காக போராட்டங்கிறது வேற என்ன? 10 நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு தான் ஞாபகம் வருதா? இன்னைக்கு தான் ஞாபகம் வருது. அது நாளைக்கு பாஜக நீதி பேரணின்னு ஆரம்பிக்கிறாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா தசை திரும்பிடுச்சு. இவங்களால் நியமிக்கப்பட்ட கவர்னரும் கவர்னரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் தான் பொறுப்புன்னவங்க அதை திசை திருப்புற நிலைமைக்கு அப்போ அவங்க போயிட்டாங்க. இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறது எதிர்கட்சிகள், பாஜக கூட்டணியில் இருக்கிற கூட்டம். அதுதான் மாட்டிக்கிட்டு முடிக்குது. குற்றவாளியை 3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? குற்றவாளி பிடிக்கலன்னா அர்த்தம் இருக்குது. குற்றவாளியை பிடிச்சதை பற்றி பேசல. அவன் யாரோ சார்னு சொன்னான், அதை வந்து தேச திருப்பறதுக்காக. அந்த குற்றவாளியை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா? அவன் யாரையும் என்ன பின்னணின்னு விசாரிச்சிங்களா? அவன் சொன்ன சாரை பிடிச்சிக்கிட்டு விமர்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சார் நான் தான், இல்லை நீங்கள் தான். என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுறதா இருக்கீங்க? அவனையும் கைது செய்யணும். அதுக்காக அது அந்த சார் யாருங்கிறது வந்து அந்த அவனை பிடிச்சி ஓச்சாக்கா அவன் சொல்ல போகிறான். 10 நாளில் அவங்க கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் தேவையா? அரசியல் வத்தி போச்சுங்க. வத்தி போன அரசியல் வந்ததுனால தான் அவங்க எதை வச்சு போராட்டத்துன்னு கூட தெரியாமல் எதிர்கட்சிகள் முடிக்கிறத நல்லா தெரியுது. இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் போராட்டம். அது ரைட்டு, நியாயமான கேள்வி. இது வந்து நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் இது நடக்காமல் தடுத்தலான்னு முடிவெடுத்து இருக்கீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை நடந்தது? பொள்ளாச்சிக்கு வழக்கு இன்னைக்கு வரல அந்த கேஸுக்கு முடிவு வரணும். பழனிசாமி இன்னும் பதில் சொல்லலை. அதுக்கு பதில் சொல்லலை. வீடியோ எடுத்து விட்டானுங்க. இன்றைக்கி வரல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அவங்க சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மாணவிகள் 3 பேரை வந்து பஸ்ஸில் வந்து அவங்கள உயிரோடு எரித்து கொண்டாங்க. அந்த கொலையாளிகளை வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி விடுதலை பண்ணார்ல பழனிசாமி. அப்போ எங்கே போனீங்க? அவர் எப்படி போராட்டம் நடத்தலாம்?